கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த பன்னிமடை அருகே உள்ள கிராமத்தில் வசித்து வந்த 7 வயது சிறுமி ஒருவர் சில தினங்களுக்கு முன்பு மாயமானார். 2 தினங்கள் கழித்த நிலையில் மர்மமான முறையில் வீட்டின் அருகே உள்ள சந்து பகுதியில் அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். பிணக்கூராய்வில் அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. சிறுமியின் சடலத்தை மூடியிருந்த டி-ஷர்ட்டை அடையாளமாக வைத்து கொலையாளியை தேடி வந்த காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் விரிவான விசாரணையை முன்னெடுத்தனர். அப்போது சிறுமியின் தாய் தங்களது வீட்டிற்கு அருகில் வசிக்கின்ற இளைஞன் சந்தோஷ் இதேபோன்ற டி-ஷர்ட் அணிந்திருந்ததை தான் பார்த்திருப்பதாக காவல்துறையினரிடம் அடையாளம் காட்டினார். காவல்துறையினர் அந்த இளைஞரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து வசமாக சிக்கிக் கொண்டான். சிறுமியின் வீட்டிற்கு எதிர்ப்புற வரிசையில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதிகளில் முதியவர் இறந்துவிட தனிமையில் வசிக்கும் தனது பாட்டிக்கு உதவுவதற்காக 5 மாதங்களுக்கு முன்பு தொண்டாமுத்தூரில் இருந்து சந்தோஷ் அந்த கிராமத்திற்கு வந்துள்ளான். பாட்டியுடன் தங்கியிருந்த சந்தோஷ் கட்டிடங்களின் உட்பகுதியில் மரப்பலகை மற்றும் அலுமினிய கம்பிகளால் பார்ட்டிஷியன் வேலைகளை எடுத்து செய்து வந்துள்ளான். வேலைக்கு செல்லாத மற்ற நேரங்களில் எதிர் வீட்டில் வசித்து வந்த சிறுமியை அழைத்து அவருக்கு தனது செல்போனை விளையாட கொடுப்பது வழக்கம் என்று கூறப்படுகின்றது. செல்போன் அங்கிள் என்று அந்த சிறுமி அன்போடு அழைக்க அந்த சிறுமியை விபரீத எண்ணத்துடன் அணுகியுள்ளான் கொடூரன் சந்தோஷ் என்கிறது காவல்துறை. 2 முறை சிறுமியிடம் செல்போனை விளையாட கொடுத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அப்போது அந்த சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து தனது பெற்றோரிடம் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவத்தன்று வீட்டிற்கு வெளியே சிறுமி விளையாடி கொண்டிருந்த போது தவறி கீழே விழுந்திருக்கிறாள். இதனை நோட்டமிட்ட சந்தோஷ் சிறுமிக்கு உதவுவது போல நடித்து சிறுமியை தான் தங்கியிருந்த வீட்டின் தனி அறைக்கு அழைத்துச் சென்று கடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான். இதில் அந்த சிறுமி அலறியதால் சப்தம் வெளியே கேட்டுவிடக் கூடாது என்று சிறுமியின் வாயை பொத்தி கொடூரமாக கொலை செய்ததாக அந்த கொடூரன் சந்தோஷ் வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாக சுட்டிக் காட்டுகின்றனர் காவல்துறையினர். சந்தோஷை கைது செய்த காவல்துறையினர் கொலையை மறைக்க பயன்படுத்தப்பட்ட டி-ஷர்ட் உள்ளிட்ட முக்கிய தடயங்களையும் சந்தோஷின் செல்போனையும் பறிமுதல் செய்தனர். இந்த கொலை சம்பவத்தை சந்தோஷ் ஒருவன் மட்டுமே திட்டமிட்டு கொடூரமாக அரங்கேற்றி உள்ளதாக தெரிவிக்கும் காவல்துறையினர் சிறுமியை கொலை செய்துவிட்டு சடலத்தை மறைக்க இடம் தேடிக் கொண்டிருந்த போது நோயால் படுத்த படுக்கையாக கிடந்த சந்தோஷின் பாட்டியும் இறந்து போனதாக கூறப்படுகின்றது. உன்னை யாரையும் காப்பாத்துறதுக்கு வேண்டி அவனை இப்படி பேசுறான்னு சொல்லி தெரியல எனக்கு. நீங்க வேற அவருடைய நண்பர்கள் வேற அவங்க வந்து காசு வாங்கிட்டு தான் அவன் வந்து சொல்லணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவனுக்கு பின்னால யாரோ இருக்கிறாங்க, யாருன்னு தெரியல. அது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் தான் கண்டுபிடிச்சு பிடிக்கும். ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்கங்கறீங்களா? கண்டிப்பா இருக்காங்க. நீங்க யார் மேல அந்த பரிசோதனை வந்து ஒண்ணுக்கு மேல ஒரு 5-6 பேர் தான் சேர்ந்து பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாரா மேல சந்தேகம் இருக்கா? அவங்க நண்பர்கள் அந்த மாதிரி. அது வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும், அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும், நம்ம டிபார்ட்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும், காவல்துறை டிபார்ட்மெண்ட். எந்த மாதிரியான தண்டனை இது கண்டிப்பா அது கொடூரமா தான் தருணும். அது வந்து என்னோட கையில தருணும். திங்கக்கிழமை சாயந்தரம் காணாம போதும் நாங்கள் தேடிட்டு இருந்து விடிய காலத்தெல்லாம் நாங்கள் சடலமாக எடுத்தோங்க. இது வரைக்கும் 20% 10 பேர் இந்த மாதிரி செய்து கூட்டு கும்பலாம் எல்லாம் பண்ணியிருக்கிறத சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு ஆள் பிடிச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் மற்றவங்க இன்னும் யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெளிவாக தெரியணும். பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு வந்து ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. ஆனா ரிப்போர்ட்ல அதே மாதிரி சொன்னாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல. அப்ப அவங்க வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு டெத் ஆயிருக்குது. ஆமாங்க. அந்த டைம்ல அது நடந்ததுன்னா அவங்க வந்து இல்லைன்னு மறுக்கிறாங்க. இல்லைங்க, அந்த டயத்துல தான் நடந்திருக்குங்க. அதுக்கு வேண்டி அந்த அக்யூஸ்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாங்க, அவங்க பாட்டியே சாகடிச்சிருக்கு. அதுதான் உண்மைங்க. ஏன்னா ஒரு குழந்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு குழந்தைய சாகடிச்சா அவங்க பாட்டியை சாகடிக்கிறதுக்கு நேரமா. சிறுமி கொலை செய்யப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் சந்தோஷ் பாட்டியும் இறந்ததாக கூறப்படுவதால் அந்த பாட்டி உண்மையிலேயே நோயால் தான் இறந்தாரா அல்லது சந்தோஷின் மோசமான நடவடிக்கைகளை பார்த்து விட்டதால்
கொலை செய்யப்பட்டாரா என்ற இருவேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தோஷ் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டான். அவனை வருகிற 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டான். தங்கள் குழந்தைகள் எங்கே விளையாட செல்கிறார்கள், யாரிடம் பேசுகிறார்கள், குழந்தைகளிடம் பேசும் நபர்கள் என்ன மாதிரியான செய்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் முக்கிய கடமை என்றும், பெண் பிள்ளைகளின் பெற்றோர் குட் டச் பேட் டச் குறித்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானது என்று காவல்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர். சாக்லேட், செல்போன் உள்ளிட்ட பொருட்களுக்கு தங்கள் குழந்தைகள் அடிமையாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பெற்றோர் வெளியாட்களை நம்பி குழந்தைகளை தனியாக விளையாட அனுப்புவதையும் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். பள்ளி செல்லும் குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடும் அசுர மனம் படைத்த கொடூரர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதே பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை விரும்பும் ஒவ்வொரு சாமானியனின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் பெரியநாயக்கன் பாளையம் ரமேஷ்குமார், அருண் மற்றும் யுவராஜ்.